இந்த படத்தோட கதை நகரத்து பரபரப்பே இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து தொடங்குது. படத்தோட ஆரம்பத்திலேயே மாயாவை காமிக்கிறாங்க. மாயா ஒரு விடோ. அவளுக்குன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு மட்டும்தான். கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கிறா. காலையில ஸ்நாக்ஸ் விற்கிறது, மத்தியானமான சாப்பாடு விற்கிறதுன்னு அவளுக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் மாயாவுக்கு இந்த வருமானம் போதல. அதனால நிறைய ஆண்கள் பெண்களுக்கு ஆன்லைன்ல மியூசிக் கிளாஸ் வேற எடுத்துட்டு இருக்கா. இந்த மாயா ஒரு விடோயரா இருந்தாலும் கூட ரொம்ப அழகா இருப்பா. அவளுக்கு ஒரே ஒரு பையன். அவன் பேரு சுமோ. சும்மா தான் இருக்கிறான். காலையில் ஆச்சுன்னா வினா அப்படின்னு ஒரு பொண்ணு மாயாக்கு ஹெல்ப்புக்கு வருவா. ஏன்டா இப்படி வெட்டியா உட்காந்துருக்க, ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு மாயா சொன்னா, எனக்கு வேலை கிடைக்கல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பான். சுமோக்கும் வீணாக்கும் நடுவில் ஒரு அஃபேர் ஓடிட்டு இருக்கு. இது மாயாவுக்கு தெரியாது. பின்னு ஒரு டெலிவரி பாய், அவன் தான் இந்த காலையில் போடுற ஸ்நாக்ஸ், மத்தியான சாப்பாடு பொட்டலமெல்லாம் எடுத்துட்டு போய் வீடு வீடாக டெலிவரி பண்ணுறது தான் அவன் வேலை. அவன் மாயாவை பார்க்கறதே முழுங்குற மாதிரி பார்ப்பான். இதை கவனிச்ச சுமோவும், நீ கவனிச்சியோ இல்லையோ தெரியாது, ஆனா உன்னை அவன் முழுங்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு பல தடவை மாயா கிட்ட சொல்லுவான். ஆனா மாயா அதை ஏத்துக்க மாட்டான். சீமோ பார்த்தீங்கன்னா காலையில நேரத்தில் எந்திரிச்சு பட்டை அடிச்சுட்டு நேரா வீணாவோட வீட்டுக்கு வந்துருவான். இந்த சீமோ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ட்ரக் அடிக்ட். வீணா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட தான் தனியா தங்கியிருப்பா. அவளும் போதக்கை தான். அவன் மட்டும் இல்லாம அவங்க அம்மா அதை விட பெரிய போதக்கை. இவங்க 3 பேரும் சேர்ந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா போதையிலேயே வந்துட்டு இருப்பாங்க. போதாக்குறைக்கு சிமோ வீணாவோட காஞ்சு போன நிலத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பான். இதுதான் அவனோட அன்றாட வேலை. சாயந்தரமானா வீட்டுக்கு திரும்ப வேண்டியது. வேலை கிடைச்சதாடான்னு மாயா கேட்டா, எவ்வளவோ ட்ரை பண்ண, எங்கேயுமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிற அதே ரிப்பீட்டடான பதில் தான். இன்னைக்கும் அதே கதை தான். நைட்டு வீட்டுக்கு வந்த சிமோ குளிச்சுட்டு துண்டமிட்டு கட்டிட்டு வர மாயாவை பார்க்கறான். இவன் பார்வையே சரியில்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே மாயா மேல பாஞ்சிடறான். பகல் ஃபுல்லா வீணா கூட விளையாண்டுட்டு நைட்டு இப்ப மாயா கூட விளையாட ஆரம்பிக்கிறான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பகல்ல இவங்க அம்மா மகன், நைட் ஆனா புருஷன் பொண்டாட்டி. இப்படிதான் கடந்த 5 வருஷமா இவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இந்த கிராமத்துல யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறாங்க. மறுநாள் குளத்துக்கரையில துணி துவைச்சு போட்டுட்டு இருந்த மாயாக்கு வீணா உதவியெல்லாம் செஞ்சு கொடுக்குறா. அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதால அவளுக்கு சம்பள நாள். வீணாக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பவும் அங்க உட்கார்ந்து இருந்த சிமோ சும்மா இருக்காம வீணாவோட பாடி ஸ்ட்ரக்சரை பத்தி மாயா கிட்ட புகழ்ந்து பேசுறா. இதை கேட்டு கோவப்பட்ட மாயாவும், அவ உடம்ப பார்த்துட்டு இருக்க நேரம் டவுனுக்கு போய் ஏதாவது வேலை தேடலாமல்ல போ அப்படின்னு அவன் துணிமணி எடுத்து அவன் மூஞ்சிலேயே வீசுறா. வேலை கிடைக்காம வீட்டுக்கு திரும்பிடாத அப்படின்னு அவனை வான் பண்ணி அனுப்ப வேற வழி இல்லாம சிமோவும் அங்கிருந்து கிளம்புறான். அங்கிருந்து போன சிமோ வேலை தேடி தான் போவான்னு பார்த்தா நேரா வீணாவோட வீட்டுக்கு தான் வர்றா. வீட்டுல நிறைய வேலை இருக்கிறதால வீணா அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஆனா வந்தவன் சும்மா இருக்காம அவ கிணத்துல தண்ணி சேர்ந்துருக்கு, அவளை கூப்பிட்டே இருக்க, உனக்கு எப்பவும் இதே நினப்பு தானா அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ளி விடுறா. வீட்லயும் மாயா அடிச்சு துரத்திட்டா. இங்க வந்தா இவளும் அடிச்சு துரத்திட்டான்னு ரொம்ப அப்செட்டான சுமோ அங்கிருந்து கிளம்பி வெட்டியா ஊரை சுத்திட்டு திரியிறான். அப்படியாவது மாயா சிமோ வேலை தான் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு நம்பருக்காக தான் இந்த ஏற்பாடு. சாயந்தரம் வரைக்கும் சுத்தி திரிஞ்சிட்டு இருந்த சிமோக்கு பசி வர இப்ப வீட்டுக்கும் வர்றான். வீட்டுக்கு வந்து பார்த்தா மாயாவை காணோம். எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறான், எங்கேயுமே இல்லை. அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறான், ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. பொறுத்து பார்த்த சிமோ மாயா வராததால ஃப்ரிட்ஜில் இருந்து கறி எடுத்து அவனே சமைச்சு இப்ப சாப்பிடவும் ஆரம்பிக்கிறான். மாயா வீட்டுக்கு வந்து சேரும்போது நடுராத்திரி ஆகுது. அவன் மட்டும் வந்தா பரவாயில்ல, கூடவே இன்னொரு பையனும் வர. இது சிமோக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. யார் அந்த பையன் அப்படின்னு கேட்க, சொல்றேன் அப்படின்னு சொன்ன மாயா அவனுக்கு பதில் சொல்லாம ஆன்லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அவன் ஸ்டூடெண்ட்டுக்கு மியூசிக் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சிமோ கூட பேச ஆரம்பிக்கிறா. பாரு, இந்த பையன் தான் மெஸ்ஸி. ஆக்சுவலா இவனுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு டவுனுக்கு போயிருந்தேன். வர்ற வழியில மழை பிடிச்சிருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. அது சரி, இவனை எதுக்கு இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சிமோ கேட்க, அதுவா, அவங்க அம்மா வேலை விஷயமா எங்கேயோ வேற ஒரு ஊருக்கு போயிட்டா. அவங்க அப்பா சரியான போதக்கை. பாரு அந்த பையனை எப்படி அடிச்சிருக்கான்னு பாரு, அவன் உடம்பெல்லாம் கந்தி கிடக்குது. நல்ல வேலை நான் பார்த்தேன். அதனால அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு நீ நம்ம வீட்டில் இருன்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அவங்க அம்மா வந்தோடனே அவன் போயிடுவான் அப்படின்னு மாயா கேஷுவலா சொல்ல, இந்த விஷயம் சுமோக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நைட் ஆனா அவனுக்கு மேட்ரு பண்ணாம தூக்கம் வராது. இன்னொருத்தர் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி அதை பண்ண முடியும்? அந்த கோவம் தான் அவனுக்கு. ஆனா மாயா அதை பெருசா எடுத்துக்காம வந்த அவனை உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கிறா. வேற வழி இல்லாம அவன் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு இப்ப 3 பேர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டின்னர்லாம் முடிச்சுட்டு மாயா பெட் ரெடி பண்றா. அதுவும் இவங்க படுத்திருக்க அதே ரூம்ல தான் அவனும் படுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிறது ஒரு ரூம் தான். அவன் படுத்தா நம்ம எப்படி 2 பேரும் ஒன்னா இருக்கிறது அப்படின்னு மாயாவோட காதுல சிமோ கிசுகிசுக்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அவன் தூங்கட்டும், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிடுறா. இதனால அன்னைக்கு அவனுக்கு மேட்ரு போச்சே அப்படின்னு கோபத்திலேயே சிமோ தூங்கி போயிடுறான். காலையில எந்திரிச்ச போதுதான் வீணா, மாயா, அப்புறம் இந்த மெஸ்ஸி ஒரே சிரிப்பும் கும்மாளமா டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. மெஸ்ஸி சத்தமா பாட்டு வச்சு
வச்சு ஏதோ அவன் பாடிட்டு இருக்கான். வந்த கோபத்தையெல்லாம் சிமோ அடக்கிக்கிறான். இப்போ அவங்க 4 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. பாடிட்டு இருந்த மெஸ்ஸி கிட்ட கொஞ்சம் பாட்டை நிறுத்து அப்படின்னு சிமோ பயங்கரமா கத்துறான். இவன் கத்துன கத்துல மெஸ்ஸி பயந்து போய் பாட்டை நிறுத்திடுறான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாயா கொஞ்ச நேரம் சோஃபாலேயே படுத்து ரெஸ்ட் எடுப்பா. அப்படிதான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது மெஸ்ஸி அங்க இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சுமோ வந்து மாயாவை நோண்டுறான். போடா எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு அவனை துரத்தி விட்டுட்டு இவ பாட்டுக்கு தூங்க ஆரம்பிக்க, இவனும் அவளை அங்க இங்கன்னு கை வச்சு தடவி மூடேத்த பாக்குறான். ஆனா அவ எதுக்கும் அசைற மாதிரி இல்ல, நல்லா தூங்கிட்டு இருக்கா. இதனால மூட் அவுட் ஆன சுமோவும் அங்கிருந்து கிளம்பி சரி வீணாவையாவது போய் பார்க்கலான்னு வீணா வீட்டுக்கு வந்தா அங்க ஆல்ரெடி மெஸ்ஸி அவ கூட கஞ்சா இழுத்துட்டு இருக்கான். மெஸ்ஸிய வீணா வீட்டுல பார்த்த உடனே அவனை அடிக்க பாயறான். ஆனா வீணா நடுவுல பூந்து 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்துறா. இப்ப 3 பேரும் சேர்ந்து கஞ்சா இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போதை தலைக்கேற வீணா அவளோட துணியெல்லாம் கழட்ட இதை பார்த்த மெஸ்ஸிக்கு பயங்கர மூடு வருது. போய் வீணா மேல பாஞ்சிடறான். வேற வழி இல்லாம இதையெல்லாம் வெறுப்போட சிமோ பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே வீணா சிமோவையும் கூப்பிடுறான். இந்த 2 பசங்களும் சேர்ந்து வீணாவை சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்றானுங்க. இத்தனை நாள் தன்னையே சுத்தி வந்துட்டு இருந்த வீணா இப்ப மெஸ்ஸி கூட ரொம்ப ஜெல்லாகிறத பார்த்து சிமோக்கு பொறாம வருது. எங்கிட்ட இல்லாதது அவங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கோவப்படுறான். எவ்வளவு நாளைக்கு தான் அவ ஒரே வயல்ல உழுதுட்டு இருப்பா. இவங்க 2 பேர்த்தோட நெருக்கத்தை பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாத சிமோ அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தவங்கிட்ட எங்கடா மெஸ்ஸின்னு மாயா கேட்க, இதுதான் நல்ல சான்ஸ் அவங்கள சிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சிமோ மெஸ்ஸி வீணா குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு போட்டு விட்டுறான். இதை கேட்ட மாயாவுக்கு கோபம் தலைக்கேறுது. வேகமா வீணாவோட வீட்டுக்கு வர்றா. மெஸ்ஸி அங்க இருக்கவும் வீணாக்கு பொலோர்னு ஒரு அப்பு. நீ நல்லவன் நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப மோசமானவளா இருக்க. இனிமேல் என் வீட்டு பக்கம் வந்துடாத. அதே மாதிரி இனிமேல் மெஸ்ஸி கூட பேசுற வேலையும் வச்சுக்காத அப்படின்னு திட்டி மெஸ்ஸியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறா. வேலை வெட்டி இல்லைன்னா இப்படிதான் சுத்தி நீங்க கெட்டு போவீங்க. முதல்ல 2 பேரும் குளிச்சுட்டு டவுனுக்கு வேலை தேடி போங்க அப்படின்னு சொல்ல மெஸ்ஸி குளிக்க போயிடுறான். தனியா நின்று இருந்த சிமோ கிட்ட மறைக்காம உண்மை சொல்லு, நீயும் வீணா கூட சேர்ந்துதானே கூத்தடிச்சிட்டு இருந்த அப்படின்னு மாயா கேட்க ஆரம்பத்தில் என்னவோ சும்மா மறுக்கிறான். ஆனா மாயா தொடர்ச்சியா அவனை கேள்வி கேட்டு லாக் பண்ண ஆமான்னு அதை ஒத்துக்கிறான். இதை கேட்டு காண்டான மாயா அவனை பலார்னு அறையிறா. என்னை விட அவனுக்கு சுகம் கொடுத்துருவாளாடா வீணா போனவனே அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. சிமோவும் மாயா கிட்ட தான் செஞ்சது தப்பு தான், இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு கெஞ்சி பார்க்கறான். ஆனா மாயா அவனை மன்னிக்க தயாரா இல்ல. முதல்ல டவுனுக்கு போய் நீ வேலையை தேடு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ரொம்ப கடுமையா சொல்லவும் இவனும் வழக்கம் போல வேலை தேடுற மாதிரி டவுனுக்கு வந்துடுறான். கிடைச்சதை தின்னுட்டு அங்கே இங்கேயும் சுத்திட்டு திரும்பவும் சாயந்தரமா வீட்டுக்கு வர வீட்டு கதவு உள்பக்கமா தாள் போட்டிருக்கு. சிமோக்கு ஏதோ சந்தேகம் தட்ட அழுங்காம அந்த ஜன்னல் ஓரமா போய் உள்ள எட்டி பார்க்கறான். பார்த்தா அங்க மாயாவோட கிரவுண்ட்ல மெஸ்ஸி கோல் அடிச்சிட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்த சிமோக்கு மெஸ்ஸியை இப்ப கொல்லணும் அப்படின்னு வெறி வருது. மெஸ்ஸி வந்ததிலிருந்து மாயாவாகட்டும் வீணாவாகட்டும் 2 பேருமே இவனை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்குறாங்க. இதை தாங்கிக்க முடியாத சிமோ அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கிற மாயாவை தட்டி எழுப்புறான். சிமோ மேட்ருக்கு தான் கூப்பிடுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மாயா, என்னால முடியாது, ஏற்கனவே மெஸ்ஸி நிறைய கோல் அடிச்சுட்டான், இவன் கூட வர மறுக்கிறா. திரும்ப திரும்ப சிமோ தொந்தரவு பண்ண விருட்டுன்னு அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்பின மாயா வெளியே படுத்துட்டு இருக்கிற மெஸ்ஸி கிட்ட வரா. இப்ப அவங்க 2 பேரும் சிமோ முன்னாடியே இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருடா நீ, நல்லா போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில பூந்து இப்படி கும்மி அடிக்கிறியேடா அப்படின்னு கோவப்பட்ட சிமோ மறுநாள் காலையிலையும் பாத்தீங்கன்னா இவங்களோட லீலைகள் தொடர சாயந்தரமா சிமோ வீட்டுக்கு வரான். இப்ப 2களும் என்ன கூத்தடிச்சிட்டு இருக்குங்களோ அப்படிங்கிறத யோசனையிலேயே வரான். வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இல்லை, எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்த சமயமா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிமோ கிட்ட மாயா சிரிச்சு சிரிச்சு பேசுறா. சேர்ல அவனை உட்கார வச்சு அவ வாங்கிட்டு இருந்த புது ட்ரெஸ் எல்லாம் அளவு வச்சு பாக்குறான். எனக்கு இதுக்கு புது ட்ரெஸ் அப்படின்னு சிமோ கேட்க, உனக்கு இல்லடா, மெஸ்ஸிக்காக வாங்கிட்டு வந்தேன், கிட்ட இருக்கிறது ஒரே சட்டை தானே, அதவே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கான், அதான் புதுசு எடுத்துட்டு வந்தேன், உங்க 2 பேர்த்துக்கும் ஒரே சைஸ் தானே அதனால வச்சு பார்த்தேன் அப்படின்னு டபுள் மீனிங்ல பேச இதை கேட்டு கோபத்தோட உச்சிக்கே போன சிமோ சட்டையை தட்டி விடுறான். எந்திரிச்சு கோபமா மெஸ்ஸி கிட்ட வர 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்துரும் அப்படின்னு சொல்லி மாயா நடுவுல பூந்து தடுக்கிறா. எதுக்கு என் மேல இருக்கிற கோபத்தை அவங்கிட்ட போய் காமிக்கிற அப்படின்னு மாயா கேட்க, நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு கத்துறான். இவன் கத்துறதுல மாயா பயந்து போய் அப்படியே நிக்க மெஸ்ஸி பக்கத்துல வந்து, உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா, நானும் மாயாவும் நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி அம்மா மகன் கிடையாது. அனாதையா சுத்திட்டு இருந்த என்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மாயா தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் இது என்னோட பையன் சொல்லி நம்ப வச்சா. எப்போ நீ உள்ள நுழைஞ்சியோ அன்னையிலிருந்து என்ன அவ கண்டுக்கிறதே இல்லை. இந்த மாயாக்கு என்னைய உன்ன மாதிரி சின்ன பசங்களை தான் பிடிக்கும், அவளுக்கு ஆம்பளைகளை பிடிக்காது. என்ன இப்ப கழட்டி விட்ட மாதிரி தான் உன்னையும் ஒரு நாளைக்கு கழட்டி விட போறா அப்படின்னு அவனை பார்த்து கத்திட்டு இருக்கிறான். மாயா எந்த பதிலும் சொல்லாம மௌனமா நின்னுட்டு இருக்கா. நீ நல்லா வேலை செஞ்சா எதுக்காகடா அவ எங்கிட்ட வர்றான் அப்படின்னு மெஸ்ஸி தைரியத்தை வரவழைச்சிட்டு திருப்பி கேட்க,
இந்த கேள்வி சிமோவோட மண்டையில சமட்டி எடுத்து அடிச்ச மாதிரி உரைக்க அவங்க 2 பேர்த்துக்குள்ள தள்ளுமுள்ளு நடக்க ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய சண்டையா முடியறதுக்குள்ள அவங்கள தடுக்கிறதுக்காக மாயா எவ்வளவோ ட்ரை பண்றான். பக்கத்துல இருந்த ஒரு கத்தியை எடுத்து மெஸ்ஸிய குத்த வர சிமோ கிட்ட ரொமான்டிக்கா பேசி எப்படியோ அவனை தடுத்து நிறுத்துறா. முதல்ல அவனை இங்கிருந்து அனுப்பு, நாளைக்கு அவன் இங்க இருந்தானா இந்த கத்தி எடுத்து என்ன நானே குத்திட்டு செத்துருவேன் அப்படின்னு சிமோ மாயா கிட்ட கத்த, அவனை கட்டி பிடிச்ச மாயா, என் மேல உனக்கு இவ்வளவு காதலாடா அப்படின்னு அவன் கூட இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறா. அதுவும் மெஸ்ஸி பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே. இத மெஸ்ஸி ஏக்கமா பார்த்துட்டு இருக்க, நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு மாயா மெஸ்ஸிய கூப்பிட்டு இப்ப அவங்க 3 பேரும் கலவையில ஈடுபட்டு இருக்காங்க. இனி எப்ப பண்ற மாதிரி இருந்தாலும் நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் பண்ண போறோம் அப்படின்னு எக்ஸைட் ஆன மாயா அவங்க 2 பேர்த்தையும் கட்டி அணைச்சுக்கிறா. அப்புறம் என்ன 2 பேரும் மாறி மாறி மாயாவோட கிரவுண்ட்ல கோல் போட்டுட்டு இருக்கானுங்க. மறுநாள் ரொம்ப டயர்டா சிமோ கண்ணு முழிக்கிறான். பார்த்தா மெஸ்ஸி ஆல்ரெடி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். கண்ணு முழிச்ச உடனே சிமோ முதல் வேலையா மெஸ்ஸியை அங்கிருந்து போக சொல்றான். இத்தனை நாள் பயந்துட்டு இருந்த மெஸ்ஸிக்கு எங்கிருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. வேணா நீ போய்க்கோ, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு திருப்பி பதில் பேச அங்கே டேபிள் இருக்கிற கத்தியை சிமோ எடுக்கிறான். இப்போ அப்படியே சீன் கட் ஆகி வெளியே துணி காய போட்டுட்டு இருக்கிற மாயாவை காமிக்கிறாங்க. மாயா பக்கத்தில் சிமோ அமைதியாக வரான். துணி காய போட்டிருந்தவ துணியை ஒவ்வொன்றா கழட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேர்த்துக்குள்ள அங்கே ஒரு இன்டிமெசி நடக்க திடீர்னு மாயா எதிர்பாராத சமயமாக பார்த்து அவளோட பெண் உறுப்பிலேயே கத்தி எடுத்து சொருகிடுறான். வலி தாங்க முடியாம துடிதுடிச்சு மாயா அங்கேயே செத்து கீழே விழுக இப்பதான் வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. சிமோ அங்க மெஸ்ஸியை கொண்டுட்டு தான் வெளியே வந்து மாயாவையும் கொண்டு இருக்கான். எப்படி சிமோ வந்த புதுசுல மாயா இன்னொரு பையன் கூட உறவுல இருந்தாலோ, சிமோ வந்ததுக்கு அப்புறம் அவனை எப்படி துரத்தி விட்டாலோ, அதே மாதிரி இப்ப மெஸ்ஸி வந்ததுக்கு அப்புறம் தன்னையும் அவ துரத்தி விட்டுருவா அப்படிங்கிற அந்த நினப்புல தான் இப்ப அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு இருக்கான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க எதிரில் தென்பட்ட வினா, மாயா எங்க, அவ தேவையில்லாம என்னை பத்தி ஊரெல்லாம் போட்டு விட்டு என் வாழ்க்கையில விளையாண்டுட்டா, அவளை கொல்லாம விட மாட்டேன், எங்க அவ அப்படின்னு வினா கேட்க, உனக்கு அந்த வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பதிலுக்கு எதிர்பாராம சிமோ அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த கிராமத்தை விட்டு டவுனுக்கு போய் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு டவுனை நோக்கி இப்ப நடக்க ஆரம்பிக்கிறான். இதோட இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கை அப்படியே தட்டி விடுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.